அண்மைச் செய்தி. கேரளாவின் திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு தமிழகத்திற்குள் கண்டெய்னர் லாரியுடன் நுழைந்த வடமாநில கொள்ளை கும்பலை போலீசார் மடக்கி பிடித்தனர். இந்நிலையில் கண்டெய்னர் லாரியை போலீசார் துரத்திய சிசிடிவி காட்சியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திருச்சூரில் ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்துவிட்டு தப்பி வந்த கொள்ளை கும்பல் நாமக்கல் மாவட்ட போலீசாரிடம் சிக்கிய நிலையில இந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது அந்த பகுதியில் பதிவான அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதுல திருச்சூரில் இருந்து கிரெட்டா காரில் தப்பி அந்த கும்பல் கண்டெய்னர் லாரியில் அந்த காரையும் பதுக்கி வைத்துக் கொண்டு அந்த கண்டெய்னர் லாரியில் வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே கேரள போலீசார் தமிழக காவல்துறை தொடர்பு கொண்டு தெரிவித்ததன்படி நாமக்கல் அருகே அந்த பள்ளிப்பாளையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில போலீசார் தணிக்கை செய்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த வாகனம் வந்தபொழுது சந்தேகத்திற்கிடமான அந்த வாகனத்தை இந்த வெப்படை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அங்கிருந்து திருப்பி இருக்கிறார்கள். அதாவது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வெப்படை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வாகனத்தில் இருந்த கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்வதற்கு போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்வதற்காக வேகமாக சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது சாலையில் சென்ற வாகனங்களையும் இடித்துவிட்டு விபத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த கண்டெய்னர் லாரி வேகமாக சென்றிருக்கிறது. அங்கிருந்து வெப்படை சங்ககிரி சாலையில வேகமாக சென்றிருக்கிறார்கள். அந்த மக்கிரிப்பாளையம் என்ற அந்த பகுதியில் தான் இந்த காட்சி, இந்த சிசிடிவி அங்க பதிவாகி இருக்கிறது. காவல்துறையுடைய வாகனம் ஒரு வாகனத்தில் துரத்தி செல்வதும், அதே போன்று இருசக்கர வாகனத்திலும் மற்ற காரிலும் கூட அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் அந்த கண்டெய்னரை மடக்குவதற்கு துரத்தி செல்லக்கூடிய அந்த காட்சிகள் இதில் பதிவாகி இருக்கிறது. ஏனென்றால் முன்னதாகவே அந்த சாலையில் சென்ற அந்த வாகனங்களை இடித்து விட்டு சென்றதனால அந்த பகுதி பொதுமக்களும் தங்களது இருசக்கர வாகனங்களிலும் கண்டெய்னரை துரத்தி இருக்கிறார்கள். காவல்துறையுடைய வாகனமும் துரத்தி சென்று அதற்கு பிறகுதான் சன்னியாசிப்பட்டி என்ற அந்த பகுதியில் அந்த கண்டெய்னர் மடக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து காவல்துறை பெட்டியில் இருந்து தப்பிச் செல்வதற்கும் காவல்துறை தாக்க முயன்ற போதுதான் இந்த என்கவுண்டர் சம்பவம் எல்லாம் நடந்திருக்கிறது என்று காவல்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த சாலையில் சங்ககிரியிலிருந்து வெப்படை என்ற பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த சாலையில பதிவான காட்சி தான் இது. காவல்துறையினுடைய வாகனத்துடன் பொதுமக்களுடைய இருசக்கர வாகனமும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களும் இந்த கண்டெய்னர் லாரியை துரத்தி செல்லக்கூடிய காட்சி அங்கே பதிவாகி இருக்கிறது. இது போன்று இந்த பகுதியில் ஏற்கனவே காவல்துறையினர் விரட்டி செல்லும் பொழுது போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோவும் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது சிசிடிவி பதிவு வெளியாகி இருக்கிறது. இதற்கு பிறகு இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து துரத்தி சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த சன்னியாசிப்பட்டி என்ற பகுதியில் தான் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். மடக்கி பிடித்த பொழுதுதான் கண்டெய்னருக்குள்ளார ஆட்கள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதுவரை கண்டெய்னருக்கு உள்ளே காரும் அதிலே ஒரு 4 கொள்ளையர்களும் இருப்பது போலீசாருக்கு தெரியாது. அந்த கண்டெய்னரை ஓட்டி வந்த நபர் மற்றும் என்ஜின் அந்த கேபின் பகுதிக்குள் இருந்த 2 நபர்கள், இந்த 3 பேரை தான் பார்த்திருக்கிறார்கள். சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்கள் கேரள மாநிலத்தில் நடந்த அந்த கொள்ளையில் தொடர்பு இருக்குமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இவர்களை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்கு அந்த வாகனத்தை திருப்பி இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இந்த சங்ககிரி வெப்படை சாலையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்வதற்காக செல்லும் பொழுதுதான் அடுத்தடுத்து இந்த வாகனங்களில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ச்சியாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று இவர்களை மடக்கி பிடித்திருக்கிறது இந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கிறது.